மேகதாது அணை கட்டுவதற்கு இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள கர்நாடக மாநில அரசுக்கு இபிஎஸ் கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறார். அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். உச்சநீதிமன்ற ஆணையை மீறி செயல்படும் கர்நாடக அரசின் செயல் ஆணைகளை வேடிக்கை பார்க்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை இபிஎஸ் தெரிவித்து இருக்கிறார். அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். மேகதாது அணை கட்டுவதற்கான இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள கர்நாடக மாநில அரசுக்கு இபிஎஸ் கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். மேகதாது அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசினுடைய இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கர்நாடக மாநில அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை மீறி மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய திமுகவினுடைய கூட்டாளிகளாக இருக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் நடவடிக்கைகளை முதலமைச்சர் வேடிக்கை பார்ப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்திருக்கின்றார். கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 28வது கூட்டத்தில் ஆணையத்தினுடைய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை குறித்து அவர்கள் விவாதித்திருந்த நிலையில் அங்கிருந்து தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் ஏன் வெளிநடப்பு செய்யவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 1ஆம் தேதி நடைபெற்றிருந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய நிகழ்வுகளை சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு செல்லாததன் காரணமாகத்தான் அதை வசதியாக பயன்படுத்தி கொண்ட காங்கிரஸ் அரசு நேற்றைய தினம் கர்நாடக பட்ஜெட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த ஒரு தனி திட்ட பிரிவையும் 2 உட்பிரிவுகளையும் அமைத்திருக்கின்றது என்றும் இந்த திட்டத்தின் மூலமாக வனப்பகுதிகள் நீரில் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவற்றை அடையாளம் காணக்கூடிய பணியையும் மரங்களை எண்ணக்கூடிய பணிகளையும் ஏற்கனவே விரைவுபடுத்தி இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரிய அதிகாரிகளிடமிருந்து தேவையான அனுமதிகளை பெற்று பணிகளை விரைந்து தொடங்க முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக அரசு நேற்றைய தினம் அறிவிப்பு செய்ததையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பினை வெளிப்படையாகவே மீறுவது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். காவிரி மேலாண்மை ஆணையம் அதனுடைய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை குறித்த தன்னுடைய அஜெண்டாவை 28வது ஆணைய கூட்டத்தில் எடுத்துக்கொண்டது நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்யக்கூடிய வகையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு சாதகமாக காவிரி ஆணையத்தினுடைய தலைவர் அந்த மேகதாது அணை குறித்த பொருளை பேசுவதற்கு அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் அதை மத்திய நீர்வளத்துறை ஆணையத்திற்கும் அனுப்பியது மிகப்பெரிய தவறு என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். காவிரி ஆணையத்தினுடைய கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை கவனமாக அனுப்பி வைத்து அதை எதிர்க்காமல் தமிழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அரசு அனுமதித்தது மிகப்பெரிய துரோகம் என்று தன்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்திருக்கின்றார். காவிரி நதிநீர் தமிழகத்தில் 20 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்குகின்றது என்றும் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டினால் 20 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்திற்கு தண்ணீர் இன்றி பாலைவனமாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் இல்லை என்றால் அதிமுக போராட்டத்தை முன்னெடுக்கும் எனவும் எச்சரிப்பதாக கூறியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.